நாளைக்கு காலையில இன்னாரும் எக்ஸாம் ஆல்ல சீரியஸா எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல. இப்ப கையில பாத்தீங்களா 2 பேப்பர் வச்சிருக்கேன். இந்த 2 பிடிஎஃப் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த 2 பிடிஎஃப் என்ன, இந்த 2 பிடிஎஃப் குள்ள என்ன விஷயம் இருக்குன்றது டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க முதல்ல நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்றத பாருங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நாங்க ஃப்ரீயாவே கொடுக்க போறோம். ஓகேவா? சாதாரணமான பிடிஎஃப் கிடையாது. இந்த 2 பிடிஎஃப் அப்படியே கீழே கொடுத்துருப்போம். எடுத்து பங்கமா வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதுல இருக்க படிச்சுட்டு நாளைக்கு உங்களோட எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு 1:30 மணிக்கு வெளியே வந்து இந்த 2 பிடிஎஃப் எடுத்து பாரு. இதுல இருந்துதான் எல்லா கொஸ்டினுக்கும் அப்படிப்பட்டதான தரமான பிடிஎஃப் 2 பிடிஎஃப் கையில வந்திருக்கு. சரியா? அப்புறம் என்ன, இப்பவாது கொஞ்சம் மனசாட்சியோட லைக்க போட்டுதான் தொலைங்களேண்டா. 1000, 2000, 3000 பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் போடுறீங்களாடா? ஏண்டா யூடியூப்ல ஒரு சில எத்தனையோ சேனல் பாக்குறேன், 8 இயல் 12க்குன்னு போர்ஷன் இம்பார்ட்டன்ட் போட்டுட்டு இருக்கானுங்கடா. டேய், வெறும் 6 இயல் தான்டா. பசங்க லைஃப்ல விளையாடாதீங்கடா. டே, நான் 12th தமிழ் டீச்சர்ரா. 6 யூனிட் தான் 12க்கு தமிழ். பழைய போன வருஷம் போர்ஷன் 8 யூனிட். லூசுத்தனமா வேணாம், ஆத்திரமா வருது. அப்புறம் அதை படிச்சுட்டு போனா எப்படியா வரும்? 8 யூனிட் சொல்லிட்டு பழைய யூனிட்கான இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்கான். சிலபஸ் அப்டேட் ஆனது கூட தெரியல. அதை பார்த்தா 100K 100K பார்த்து வச்சிருக்கான். மனசு வலிக்குமா வலிக்காதா சொல்லுங்க பாக்கலாம். இப்ப மணி எத்தனை தெரியுமா? 1 மணி, சாரி 12 மணி, 12:19, 12:19 இந்த வீடியோ. நான் மட்டும் சாப்பிடாம இல்ல, என்னை சுத்தி 40 இருக்கு, 40 சாப்பிடல. இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து முடிச்சா ஆயிரக்கும் ஜோறு எனக்கும் ஜோறு. தயவு செய்து சொல்றேன், காலையில இந்நேரம் 9 மணிக்கு இந்த வீடியோ வந்திருக்கும். பாத்துட்டீங்களா? இன்னும் படிக்காம தானே இருக்கீங்க? தயவுசெய்து படிங்கடா. நாளைக்கு இந்நேரம் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்கடா. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோ. 2 பிடிஎஃப் லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஒரு பிடிஎஃப் 90 அவுட் ஆஃப் 80 வரும். ஒரு பிடிஎஃப் 90 அவுட் ஆஃப் 85 பிளஸ் வந்துடும். படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஏன் அந்த 85 தெரியுமா? புக் இன்சைட் 1 மார்க். அதுக்கு இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு வீடியோ வருது. 400 1 மார்க் கொடுக்குறேன். எத்தனை 1 மார்க் கொடுக்குறேன்? 400 1 மார்க் தரேன். அதை பட்சம் வச்சுக்க, தரமா எழுதிடலாம். சரி, ஓகே. இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கேட்பல, அதுதான்டா சூப்பர் கைடு. வேற உண்மையே கிடையாது. இந்த சூப்பர் கைட்ல பப்ளிக் கீழே கொடுத்துருவாங்க பத்தியா? அந்த ஆன்சர் எல்லாம் கொடுத்து மாடல் கொஸ்டின் பேப்பர் 3 மாடல் கொஸ்டின் நேத்தே வீடியோ போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் கொடுத்துருக்கோம். இன்னமும் சூப்பர் கைடு தான் வாங்காம தானே வாங்கிக்கோ. 150 ரூபாய், ஜஸ்ட் 150 ரூபாய். கொஸ்டின் எல்லாம் ஃப்ரீ தான் தம்பி, எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுக்குறோம். அது சூப்பர் கைடுப்பா. கைடு எல்லாம் ஃப்ரீயா கொடுக்க முடியாது. அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கே பல செலவுகள் செஞ்சது தானே அதை விற்கிறோம். 150 ரூபாய் தான். உடனே கேட்காத, இப்ப 150 ரூபாய்க்கு வாங்கி இப்ப நான் படிச்சு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்காத. இதை மட்டும் இப்ப படிச்சு எடுக்கிறதா பிடிஎஃப் கேட்கிற, அப்ப அதை படிச்சு எடுக்க முடியாதா? யாரையும் கம்பல் எல்லாம் பண்ணல. 150 ரூபாய் ஊத்து, சூப்பர் கைட் வேணும்னா வாங்கி பாரு. நீ அந்த ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்துருது, இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டேன், பிடிஎஃப் கீழே லிங்க் கொடுத்துட்டேன், நீ டவுன்லோட் பண்ணிக்கோ. உனக்காக தான் கொடுத்துருக்கேன். நம்ம பிள்ளைங்களுக்காக தான் கொடுத்துருக்கோம். வேற கொடுக்குறோம். நம்ம பிள்ளைங்க நல்ல மார்க் இருந்தா கொடுத்துருக்கோம். சரியா? ஊரா விட்டு பிள்ளைங்கள, நம்ம பிள்ளைங்க தான் எல்லாம், தமிழ்நாடு பிள்ளைங்க எல்லாம் எல்லாரும் மார்க் இருந்தா இந்த பிடிஎஃப் கொடுத்து வச்சிருக்கோம். நல்ல தரமா என்ன பண்ணீங்க, தயவுசெய்து இதுக்கு வரமா படிங்கப்பா. வாழ்க்கடா விட்டுறாதீங்க. சரியா? தமிழ் தானே அப்படின்னு அசால்ட் நினைச்சுக்காத. தமிழ் தான் உன் மார்க் இன்க்ரீஸ் பண்ணி தரும். இங்கிலீஷ் தான் உன் மார்க் இன்க்ரீஸ் பண்ணி தரும். மறந்துடாத, விட்டுறாத. நீ காலையில 9 மணிக்கு வர, நைட் 9 மணிக்கு படிச்சா கூட, இந்த 12 மணி நேரம் படிச்சா கூட போதும், நல்ல மார்க் எடுத்துலாம். கண்டிப்பா எடுத்துலாம், ஷுவரா எடுத்துலாம். 1.5 நாள் ஸ்டடி எப்படி அப்படின்னு நிறைய போட்டிருப்பான். அவெல்லாம் தேவையில்லாத விஷயம் தம்பி. இம்பார்ட்டன்ட் பேர்ல 32 கொஸ்டின் 42 கொஸ்டின் இருப்பான். செலக்டா கொடுத்து வச்சிருக்கேன். தயவு செய்து படிங்கடா. படிச்சாதான்டா வாழ்க்கை. நாளைக்கு நல்ல காலேஜ் சேரணும், நல்ல மார்க் வேணும். நல்ல மார்க் இருந்தாதான் நல்ல காலேஜ்ல போய் நிக்க முடியும். உன் வாழ்க்கை சிறக்கும். அதனால தயவு செய்து சொல்றேன், வாங்கிப்போம். ஆன்சரோட வேணுமா, எல்லாமே சேர்த்து வேணுமா, அதான் நம்ம சூப்பர் கைடு. இப்ப வாங்கினா கூட நீ படிக்க ஆரம்பிச்சு சூப்பர் மார்க்கலாம். 150 ரூபாய். கீழே லிங்க்ல ஜிபே நம்பர் வரும். ஓகேவா? பிடிஎஃப்ல, சரி வீடியோல அந்த பிடிஎஃப் அந்த 150 ரூபாய் பே பண்ணி அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் பண்ணினா உனக்கு பிடிஎஃப் செட் பண்ணிடுவாங்க. சூப்பர் கைட் பிடிஎஃப். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும், வாங்கிக்கோங்க. சரியா? 150 ரூபாய்க்கு யோசிக்காத, தயவு செய்து வாங்கிக்கோ. சரி, எனக்கு அதெல்லாம் வேணாம் சார், 150 ரூபாய் இதுவும் சார் நான் செலவு பண்ணணும், நான் ஒரு கஞ்ச பிசுனாரி சார் அப்படின்னு நினைக்கிறேங்கன்னா, பிடிஎஃப் ஏதாவது வாங்கி தயவுசெய்து ஆன்சர் ஏதாவது வேற ஏதாவது கைடு வச்சிருந்தேன், இதெல்லாம் ஸ்கூல்ல நோட்ஸ் வச்சிருந்தேன்னா அதுலயாவது எடுத்து படிச்சுங்க. ரொம்ப தயவுசெய்து சொல்றேன், விளையாடாதீங்க. இப்பதான் இவ்வளவு நேரமா இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஏன்னா அடுத்த எக்ஸாம் இங்கிலீஷ்ல, இங்கிலீஷ்க்கு ஒரு 3 டீமை போட்டு அவன் எல்லாம் உட்காந்து டைப் பண்ணி ரெடி பண்ணி இங்கிலீஷ் தரமா ரெடி ஆயிடுச்சு. இந்த தமிழும் தரமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வளன்னு பேசல, பசங்களும் சாப்பிடணும். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ, அந்த மதியம் 2 மணிக்கு போறோம்ல, அந்த வீடியோ ஷூட் பண்ணுவோம். டைம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஐ திங்க் 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் ஆயிருக்கும் நினைக்கிறேன். முடிச்சுக்கிறேன். மத்தவங்க மாதிரி 12 நிமிஷம் 14 நிமிஷம் 18 நிமிஷம்லாம் நான் பேசலப்பா. தரமா முடிச்சுக்கலாம்.
இன்னொரு விஷயம் தான், 2 பிடிஎஃப் லிங்க்ல கொடுத்துருக்கேன். தயவு செய்து இதுக்கப்புறமா உட்காந்து படிங்க தம்பி தங்கைகளா. நல்ல மார்க் எடுக்க முடியும். நம்ம பிள்ளைங்க படிச்சு மார்க் எடுத்தா தமிழ்நாட்டுக்கே பெருமை, அதை விட நமக்கு ஒண்ணுமே கிடையாது. பிளஸிங் இன்ஸ்டியூட்டுக்கே பெருமை. பாத்துக்கோ, இந்த 2 பிடிஎஃப் தயவு செய்து எடுத்து கையில வச்சுக்கோ. ஓகேவா? வச்சுக்கோ. நம்ம சூப்பர் கைடு இருந்தா அதையும் வச்சு படிச்சிருங்க. ஓகேவா? பக்காவா படிச்சுங்க, பக்காவா மார்க் எடுத்துங்க, தரமான மார்க் எடுங்க. தமிழ்ல இந்த வருஷம் சென்டம் அதிகமாகும், அதான் நம்மளுடைய குறிக்கோள். ஓகேவா? மதியானம் 2 மணிக்கு அந்த புக் இன்னர் 1 மார்க் 400 1 மார்க் வீடியோ வரப்போகுது. 2 மணிக்கு என்ன பண்ணிக்கோ, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோ. தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. வீடியோக்கு லைக்கை போட்டு உன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணா கொஞ்சம் நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. கொடுத்தாச்சா இல்லையா? இன்னும் கொடுக்குறோமா வேணாமா? சும்மா ஏனோ தானே இல்லை தம்பி. ஒரு பிடிஎஃப் பாருங்க 90க்கு 80, ஒரு பிடிஎஃப் பாருங்க 90க்கு 88. யாராலையும் தர முடியாது. என் பசங்களே வாயிச்சு உட்காந்துருக்கலாம். இன்னும் கொடுக்கல, அவங்க கொடுக்கல நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களாம் 10 மணி குரூப்ல போட்டாச்சு. அவன் என்ன பண்ணல, அதிர்ச்சியில சாமான வச்சுருக்கானுங்க. அதனால தயவு செய்து சொல்றேன், இன்னும் படிக்காத அன்பு தம்பி தங்கைகள் எல்லாரும் தயவு செய்து படிங்க. நீங்க நல்ல மார்க் எடுக்கணும், அதுதான் எங்களுடைய ஆசையும் கூட. சரியா? இந்த வீடியோல ஒரு மாதிரி பேசியிருந்தேன். ஓகேவா? நம்ம இயல்பான பேச்சை பேசுவோம் அப்படின்னு சும்மா ட்ரை பண்ண வீடியோ தான். அதனால யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். கண்டிப்பா சொல்றேன், நீங்க மதியானம் 2 மணிக்கு உங்களுக்கு அந்த புக் இன்னர் 1 மார்க் உங்களுக்காக வந்துடும். சரியா? இன்னமும் படிக்காத எல்லாரும் இருந்தீங்கன்னா தயவு செய்து இப்போ படிக்க ஆரம்பிச்சுங்க. என்னோட சூப்பர் கைட் வேணுமா? கீழே ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த ஜிபே நம்பருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஜிபே பண்ணி அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பர் கைட் கிடைச்சிடும். ஓகேவா? நம்ம கிட்ட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கு. தமிழ் வாங்காதும் மற்ற சப்ஜெக்டாவது வாங்கி படிங்க. மேக்ஸ் எல்லா சப்ஜெக்டும் இருக்கு. ஓகேவா? வாங்கி கண்டிப்பா படிங்க. 12th பசங்க நல்ல மார்க் இருக்கணும், அதுதான் நம்மளுடைய ஆசையும் கூட. நல்லபடியா படிங்க. இந்த 2 பிடிஎஃப் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும், எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க மதியானம் 2 மணிக்கு புக் இன்னர் 1 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா பப்ளிக் அபிஷியல் ஸ்கேன் காப்பி வித் கீ பேப்பர், எந்த மாதிரி கீக்கு மார்க் கொடுக்குறாங்கன்ற அந்த வீடியோ வரும். 3 வீடியோ தம்பி. இது ஒரு வீடியோ, மத்தியானம் 2 மணிக்கு ஒரு வீடியோ, 5 மணிக்கு ஒரு வீடியோ, 7 மணிக்கு நீங்க எல்லாம் காத்துட்டு இருக்கு. அந்த ஃபைனல் லைவ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தரமா உட்காந்து சேர் ஈரெல்லாம் போட்டு நின்றுட்டு பேச முடியலப்பா. தரமா உட்காந்து சேர் ஈரெல்லாம் போட்டு பக்காவா 3 டிஜிட் லைவ்ல வந்து உட்காந்துரும். இலக்கண குறிப்பு, புணர்ச்சி விதி, பகுப்பருவம், இதை விட அங்க ஒரு ஃபைனல் காத்துக்கிட்டு இருக்கு. எப்படியே நைட் 7 மணிக்கு இதை விட அங்க ஒரு ஃபைனல் காத்துக்கிட்டு இருக்கு. வீடியோ பார்த்தாலே போதும், மார்க் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாத்துலாமா? நன்றி, வணக்கம்.